வணக்கம். இன்னைக்கு நாம பிஜி எலக்ட்ரோபிளாஸ் லிமிடெட், அதாவது பிஜேஇஎல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இவங்களோட லேட்டஸ்ட் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் மே 12, 2025 தேதியிட்டது. அதுல இருந்து சில முக்கிய விஷயங்களை உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். பிஜேஇஎல் இவங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், அதாவது இஎம்எஸ் கம்பெனி. ஓடிஎம்னு சொல்ற ஒரிஜினல் டிசைன் பண்றதுல இருந்து மத்தவங்க டிசைனை வச்சு ஓஎம் உற்பத்தி பண்றது, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், இதெல்லாம் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்ஸ். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பிராண்டுகளுக்கு நம்ம ஊரு வெளிநாடுன்னு எல்லாருக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இவங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஏசி வாஷிங் மெஷின், அப்புறம் டிவி ஏர் கூலர்னு நிறைய கேட்டகரிக்கு சப்ளை பண்றாங்க. சரி, இப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், growth எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்வையில எப்படி இருக்குன்னு அலசலாமா? முதல்ல growth பாருங்க. கடந்த 9 வருஷத்துல ரெவென்யூ, அதாவது வருமானம் 18 மடங்கு பெருகிருக்கு. 2015-16ல வெறும் 263 கோடியா இருந்தது. இப்போ 2024-25ல கிட்டத்தட்ட 4900 கோடிக்கு மேல போயிடுச்சு. இது வருஷத்துக்கு சராசரியா 38.5% CAGR வளர்ச்சி. சும்மா இல்ல இது. ஆமா, இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்களோட தொடர்ச்சியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு. கடந்த 9 வருஷத்துல மட்டுமே 1200 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபேக்டரிஸ், மிஷினரிஸ்னு. ஓஹோ, 1200 கோடி. ஆமா, இது அவங்களோட growth பொட்டன்ஷியலை நல்லாவே அதிகரிச்சிருக்கு. இந்த முதலீடு தான் இப்போ நாம பாக்குற வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ போன ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2025ல எப்படி பண்ணிருக்காங்க? கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 77% மேல ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 4870 கோடி ரூபாய் வந்திருக்கு. இதுல இவங்களோட ப்ராடக்ட் பிசினஸ், அதாவது ஏசி, வாஷிங் மிஷின் மாதிரி பொருட்கள் விற்கிறதுல மட்டும் 72% வருமானம் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். அதுலயும் ஏசி பிசினஸ் பாருங்க, 128% வளர்ச்சி. வாஷிங் மிஷின் பிசினஸும் ஒரு 43% வளர்ந்திருக்கு. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செலவுகளை நல்லா கண்ட்ரோல் பண்றது, கமாடிட்டி விலை கொஞ்சம் கம்மியானது, அப்புறம் உற்பத்தி அதிகமானதால வர்ற ஆபரேட்டிங் லெவரேஜ், இதெல்லாம் சேர்ந்து லாபத்தை அதிகரிச்சிருக்கு. முக்கியமா போன வருஷ கடைசியில அவங்க கையில 980 கோடி ரூபாய் கேஷ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி இப்ப கிட்டத்தட்ட நெட் டெட் ஃப்ரீ ஆயிடுச்சு. நெட் டெட் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? இது முதலீட்டாளர்களுக்கு எப்படி முக்கியம்? நிச்சயமா, நெட் டெட் ஃப்ரீனா ஒரு கம்பெனியோட மொத்த கடன் இருக்கு இல்லையா, அதை விட அவங்க கையில இருக்கிற கேஷ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பிஜிஎல் விஷயத்துல அவங்க கடன் போக மீதி கையில ஒரு 678 கோடி ரூபாய் இருக்கு. இது ஒரு பெரிய பலம். கம்பெனி பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது காட்டுது. எதிர்காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது தேவைக்கோ அவங்களுக்கு பணம் சுலபமா கிடைக்கும். நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சரி, இதெல்லாம் கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க? இதே மாதிரி growth இருக்குமா? என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க? ஃபைனான்ஷியல் இயர் 2026க்கு அவங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்காங்க. கன்சாலிடேட்டட் சேல்ஸ் குறைஞ்சது ஒரு 6345 கோடி வரும்னு எதிர்பார்க்கறாங்க. அடேங்கப்பா, அது போன வருஷத்தை விட 30% அதிகமாச்சே. ஆமா, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் 405 கோடி எதிர்பார்க்கறாங்க. இது கிட்டத்தட்ட 39% growth. குறிப்பா அவங்களோட ப்ராடக்ட் பிசினஸ், அதாவது ஏசி வாஷிங் மெஷின், அது மட்டுமே இன்னும் ஒரு 35% வளரும்னு அவங்க கணிப்பு. சரி, இந்த இலக்குகளை அடைய என்ன செய்ய போறாங்க? அதுக்குதான் அடுத்த வருஷம், அதாவது FY26ல மட்டும் ஒரு 800-900 கோடி ரூபாய் கேபெக்ஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ராஜஸ்தான்ல பிளாஸ்டிக் பாகங்கள், கூலர்ஸ்க்கான புது ஃபெசிலிட்டி. ஓகே. கிரேட்டர் நோய்டால வாஷிங் மெஷின்காக ஒரு பெரிய புது கேம்பஸ், அப்புறம் தென்னிந்தியாவில் ரெஃப்ரிஜரேட்டர் செய்ய ஒரு ஃபெசிலிட்டி. இப்படி பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இருக்கு. நிறைய விரிவாக்கம் பண்றாங்க போல. ஆமா, இது மட்டும் இல்லாம R&D, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புதுசா பொருட்கள் உருவாக்குறது, அப்புறம் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு தேவையான சில பாகங்களை அவங்களே உற்பத்தி பண்றது, அப்புறம் மொத்தமா கெபாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது, இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறாங்க. இதெல்லாம் அவங்களோட மார்க்கெட் பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். கூடவே கவர்மெண்டோட மேக் இன் இந்தியா மாதிரி திட்டங்கள், நம்ம நாட்டுல கன்சியூமர் மார்க்கெட்டோட வளர்ச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு. அப்படியானால் பிஜிஇஎல் ஒரு தெளிவான வளர்ச்சி பாதையில இருக்காங்கன்னு தெரியுது. நல்ல நிதி நிலைமை, பெரிய எதிர்கால திட்டங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலீட்டு பார்வையில இது ஒரு கவனிக்க வேண்டிய நிறுவனமா தெரியுது. சரி, இந்த அலசல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.